வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். பதுளையில் பாரிய விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. மட்டக்களப்பு வாகரையில் ஆர்ப்பாட்டம். சம்பந்தனின் பூதவுடல் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பாரிய தீப்பரவலால் A9 வீதிக்கு பூட்டு. காணாமல் போன யுவதி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவின் கிளிவட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து இன்று வெள்ளிக்கிழமை யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த யுவதி கொலை செய்யப்பட்டு கிணற்றினுள் போடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. பாலடைந்த கிணற்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக மூதூர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் அகழ்வு செய்வதற்காக மூதூர் நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றிருந்தனர். இந்நிலையில் மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசான் முன்னிலையில் குறித்த கிணறு பெக்கோ இயந்திரம் மூலம் இன்று அகழ்வு செய்யப்பட்ட போதே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த சேரனுவர தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த நடேஷ்குமார் வினோதினி வயது 25 என்று தெரியவந்துள்ளது. மீட்கப்பட்ட சடலமானது சேதமடைந்த நிலையில் காணப்படுவதுடன் யுவதியின் கைப்பையும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த யுவதி காதலனினால் கொலை செய்யப்பட்டு கிணற்றினுள் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் 25 வயதான காதலன் தலைமறைவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை சொரணதொட்ட வெளியிட பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் லொரியொன்று வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு காயமடைந்த 3 நிலைமை கவலைக்கிடமானதாக இருப்பதாகவும் வைத்தியசாலை அதிகாரியொருவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாகரையில் இல்மனைட் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அங்கு அமைக்கவிருக்கும் இறால் பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆர்ப்பாட்ட பேரணி இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. கதிரவள்ளி கட்டுமுறிப்பு சந்தியிலிருந்து இன்று காலை 10:30 மணியளவில் ஆரம்பமாகிய ஆர்ப்பாட்ட பேரணி கதிரவள்ளி தபால் நிலையம் வரையில் சென்றது. அங்கு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஜனாதிபதி செயலகத்திற்கு தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டது. வாகரை பிரதேசத்தில் தொடர்ச்சியாக இல்மனைட் அகழ்வு இடம்பெறுவதாகவும் மேலும் கட்டுமுறிப்பு ஆற்று பகுதியில் இறால் பண்ணை அமைக்கப்படவிருப்பதாகவும் குறித்த இறால் பண்ணைக்கு அனுமதி வழங்கி எதிர்வரும் 12ஆம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையெழுத்து இட உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இவ்வாறு இடம்பெறும் இல்மனைட் அகழ்வை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறும் இறால் பண்ணைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்றும் தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் நிதியத்திற்கான மையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் அருட்பணி லூத் ஜோன் அடிகளார், தவத்திரு வேலன் சுவாமிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர் சீலன், வாகரை மற்றும் மட்டக்களப்பு பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மகளவட்டுவான் மகாவித்தியாலயத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை நேற்று வியாழக்கிழமை வழங்கி வைத்தார். சஜித் பிரேமதாசவினால் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 286வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மட்டக்களப்பு மகளவட்டுவான் மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது பாடசாலை நூலகத்திற்கு தேவையான ஆங்கில நூல்களை கொள்வனவு செய்து கொள்வதற்கு பாடசாலை அபிவிருத்தி நிதியத்திற்கு 1,00,000 ரூபாய் நிதியுதவியும் வழங்கி வைக்கப்பட்டது.
கடந்த காலங்களில் நாட்டை அபிவிருத்தி செய்வதாக கூறி பலர் பெரிதாக பேசிக் கொண்டாலும் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையை அவர்கள் செய்து வந்தனர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மட்டக்களப்பு மகளவெட்டுவான் மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், எமது ஆட்சியில் விவசாயத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஸ்மார்ட் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேவையான தொழில்நுட்ப அறிவு மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படும். பால் பண்ணையாளரின் கால்நடை வளத்திற்கு தேவையான மேய்ச்சல் தரை இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. இதற்கான மேய்ச்சல் தரை வழங்கப்படும். ஆங்கில மொழி அறிவை மேம்படுத்திக் கொள்ளுமாறு பிள்ளைகளை கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் எதிர்காலத்தை வலுப்படுத்த முடியும். ஒவ்வொரு பிரதேச செயலகத்தையும் உள்ளடக்கிய வகையில் கைத்தொழில் பூங்காக்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை ஆரம்பிப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். පහුගිය කාලය පුරාවටම බොහෝ දෙනෙක් කයිවාරු ගැහුවා. காலம் சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவர் அமரர் இரா சம்பந்தனின் பூதவுடல் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு இன்று வெள்ளிக்கிழமை விமானம் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவர் கதிரவேலு சண்முகம் குகதாசன், அமரர் இரா சம்பந்தனின் மகன் சம்பந்தன் சஞ்சீவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சீனக்குடா விமான நிலையத்தில் காத்திருந்தனர். அமரர் சம்பந்தனின் பூதவுடல் திருகோணமலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வாகனம் மூலமாக அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டது. இறுதி கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் தமிழ் மக்களே பாதிப்புக்குள்ளாகுவார்கள் என தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக நாடு மிகவும் இக்கட்டான ஒரு நிலையிலே இருக்கும்போது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பகைமையை தவிர்த்து சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உண்டாக்கினால் அவர்களுக்கு இந்த பொருளாதார ரீதியாக ஒருமித்து சிந்தனை செய்து அந்த சிந்தனையின் அடிப்படையிலே எங்களுடைய கடன்களை மீட்கவும் அவற்றுக்கான செலவுகளை செலவு செய்யவும் கொடுக்கவும் முடியுமாக இருக்கும். தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம்? பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் குறித்த தொழில் அமைச்சின் வர்த்தமானிக்கு உயர் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை இடைக்கால தடை விதித்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நீர்வளங்கள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான், இடைக்கால தடை விதிக்கப்பட்டாலும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் வழக்கு விசாரணையை நிறைவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளமையையும் சுட்டிக்காட்டினார். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு புரியுது, இன்னைக்கு இந்த தடையை விதிச்சனால நிறைய அரசியல் தலைமைகளும் தொழிற்சங்க தலைமைகளும் வெடிச்சு சந்தோஷப்படுவாங்கன்னு. முதல்ல கண்ணீரெல்லாம் எங்களுக்கு வடிக்க வேணாம், ஒற்றுமை எல்லாரும் இருந்தால் போதும். ஒரு விஷயம், நாங்கள் சொன்னதை தான் செய்வோம். 2020 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம், 2021 1000 ரூபா கொடுத்தோம். அதே மாதிரி 1700 ரூபா எடுத்து தருவோம்னு சொன்னோம், கட்டாயம் நாங்கள் எடுத்து தரோம். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் சுற்று நாங்கள் ஜெயிச்சோம், 2வது சுற்று அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இறுதி சுற்று. அக்குரணை நகருக்கு அருகில் பேக்கரி பொருட்கள் விற்பனை நிலையம் அமைந்துள்ள 3 மாடி கட்டடம் ஒன்றில் இன்று வெள்ளிக்கிழமை காலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த கட்டடம் முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. இந்த தீப்பரவல் காரணமாக கண்டி மாத்தளை A9 வீதியை தற்காலிகமாக மூடுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவில் உள்ள கல்லாறு பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கையினை போலீசார், இராணுவத்தினர், சிறப்பு அதிரடி படையினர் இணைந்து மேற்கொண்டனர். இதன்போது ஐஸ் போதைப் பொருள், மோட்டார் சைக்கிள் ஒன்று உள்ளிட்டவை மீட்கப்பட்டதுடன் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். பிரித்தானிய பொது தேர்தலில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவில் நேற்று இடம்பெற்ற பொது தேர்தலில் 650 தொகுதிகளில் 40,000க்கும் அதிகமான வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களித்துள்ளனர்.
இந்த நிலையில் இதுவரையில் வெளியாகியுள்ள உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளின்படி தொழிலாளர் கட்சி 386 ஆசனங்களையும் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி 92 ஆசனங்களையும் வென்றுள்ளன. இன்னும் 93 ஆசனங்களுக்கான முடிவுகள் வெளியாக வேண்டியுள்ள போதிலும் ஆட்சி அமைக்க அவசியமான 326 ஆசனங்களை தொழிலாளர் கட்சி கடந்துள்ளது. இதன்படி ஹேர் ஸ்மார்ட் தலைமையிலான தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்க உள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானில் எதிர்வரும் 13ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை 6 நாட்களுக்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது. முகரம் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்களுக்கு பஞ்சாப் மாகாணத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என அம்மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் ஷெரீப் பரிந்துரைத்துள்ளார். வெறுப்பு பேச்சு, வன்முறை போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக பஞ்சாப் அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பஞ்சாப் மாகாணத்தில் சுமார் 12 கோடி மக்கள் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570443.